இன்னொரு கோணம் நம்ம யோசிக்கணும். அதுக்காக குழந்தைகளை வந்து நாமளே நம்முடைய கண்ட்ரோலில் வச்சுக்குவோம், கூடவே வச்சுருப்போம், உள்ளே வச்சுருப்போம்னா. கலீல் கிப்ரான் ஒரு வரி எழுதுறார் குழந்தைகளை பற்றி. உங்கள் குழந்தைகள் அல்லர். அவங்க உங்க மூலமா வர்றாங்களே ஒழிய அவங்க வந்து உங்க குழந்தைங்கன்னு நீங்க அதை ஆளுமை செய்வதற்கு விரும்பாதீர்கள். சார், இதை மட்டுமே எடுத்து வைத்துக்கொண்டு அருமை நண்பர் இறை அன்பு அவர்கள் ஒரு அழகான கட்டுரை எழுதுறார். சில வரிகளை வச்சுக்கிட்டே அவர் எழுதி தினத்தந்தில வந்து அது ஒரு புஸ்தகமாக வந்திருக்கு. அதில் கலீல் கிப்ரானுடைய வரிகளை அவர் அப்படியே சொல்லிட்டே போறார் பாருங்க. அன்பு அழைக்கும் போது அதை பின்தொடர்ந்து செல்லுங்கள். கடினமாகவும் செங்குத்தாகவும் அதன் வழிகள் இருந்தாலும் அதை பின்பற்றுங்கள். அன்பு அழைக்கிறது என்றால் அந்த வழி கஷ்டமா இருந்தா கூட கவலைப்படாதீங்க, போங்க. அன்பு தன்னை தவிர வேற எதுவும் தருவதில்லை, தன்னை தவிர வேற எதுவும் எடுத்துக்கொள்வதில்லை. அன்பு மிக முக்கியமானது. அப்புறம் திருமணத்தை பத்தி கலீல் கிப்ரான் ஒரு வார்த்தை சொல்றார். There must be a space in your togetherness. There must be a space in your togetherness. உங்கள் நெருக்கத்திலும் இடைவெளி இருக்கட்டும். உங்கள் ஒவ்வொரு நெருக்கத்திலும் ஒரு இடைவெளி இருக்கட்டும். அடுத்த வார்த்தை கலீல் கிப்ரான் வார்த்தை பாருங்க. அப்போதுதான் சொர்க்கத்தின் காற்று உங்களிடையே நடனமாட முடியும். அந்த இடைவெளி இருந்தாதான் சொர்க்கத்தின் காற்று உங்களிடையே நடனமாட முடியும். ஒருவர் நேசியுங்கள். அன்பை சங்கிலியாக ஆக்கி விடாதீர்கள். அதை ஒரு சங்கிலி மாதிரி போட்டு காலை கட்டிட்டா அன்பை சங்கிலியாக ஆக்கி விடாதீர்கள். சார், ஒரு அருமையான ஒரு ஓமை சொல்றார் சார் கலீல் கிப்ரான். யாழ் இருக்குல்ல, அதுல நரம்பு இருக்கும் பாருங்க. இந்த நரம்புக்கும் இந்த நரம்புக்கும் நடுவில் இடைவெளி இருக்கும். இந்த நரம்புக்கும் இந்த நரம்புக்கும் இடைவெளி இருக்கும் கம்பியில. ஆனா அது இடைவெளி இருக்கிறதால தான் அருமையான சங்கீதத்தை மீட்ட முடியும். ஒரு யாழின் கம்பிகளை போல் பிரிந்திருந்து ஒன்றாக இசைத்து வாழ்க்கை என்னும் இனிய இசையை ஒருமித்து உண்டாக்குங்கள். ஒரு யாழின் கம்பி போல் பிரிந்திருந்து ஒருமித்து இசையை உண்டாக்குங்கள். இது பல பேருக்கு புரியுது சார். ஒய்ஃப் வந்து ப்ராப்பர்ட்டி இல்லை, அதே மாதிரி ஹஸ்பண்ட் உன்னுடைய அடிமை இல்லை. அக்ரெசிவாக எப்போ பார்த்தாலும் என் கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அந்த குடும்பம் உருப்பட போகிறதே கிடையாது. நீ என்ன பண்ணாலும் எனக்கு தெரியணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் தன் புலம் அப்படின்னு ஒரு, அதுக்கு என்ன பேர்? தன் புலம், ஸ்பேஸ். அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். ஒரே வீட்டுக்குள்ள கூட இருக்கலாம், பட் அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். சார், ஹஸ்பண்ட் இல்லாத போது அவர் போனை நோன்ற மனைவி மனநோயாளின்னு அர்த்தம். மனைவியோட போனை திருட்டுத்தனமா எடுத்துட்டு போய் பார்க்கிற புருஷன் மனுஷனே இல்லைன்னு அர்த்தம். எப்படி நமக்கு என்ன இருக்கு? அவளுக்குன்னு ஒரு உரிமை இல்லையா? அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லையா? அவளுக்கு சில விஷயங்கள் பிடிக்கும், போலாம் வரலாம். நம்ம அதில் தலையிடத்துக்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு? There must be a space in your togetherness. இது இல்லாததான் சார் பல குடும்பத்தில் பாருங்க. நேற்று கல்யாணம், இன்னைக்கு டைவர்ஸுங்கிறானே. ஏன் ஒருத்தர் ஆக்கிரமிக்கணும்னு நினைச்சா எப்படி ஒத்து போவாங்க இன்னைக்கு? இதுனாச்சா. அடுத்து குழந்தைகளை பற்றி கேட்கிற போது கலீல் கிப்ரான் சொல்றார் பாருங்க. உங்கள் குழந்தைகள் அல்லர். இது எல்லா அப்பா அம்மாவுக்கும் கோவம் வரும். அது எப்படி என் பிள்ளை இல்லைன்னு நீங்க சொல்வீங்க? உங்கள் குழந்தைகள் அல்ல. இதுக்கு இறையன் அழகா எழுதிட்டே போறாரு. நாம் எல்லோரும் நம் குழந்தைகள் நம் உடைமைகள் என்று நினைக்கிறோம். கடிகாரத்தை போல, பேனாவை போல அவர்களை எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் என்று நினைக்கிறோம். பல இல்லங்களில் குழந்தைகள் அடிமைகள். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் சிலர் அவர்களை அடக வைத்து கொத்தடிமையாக்கவும் செய்கிறார்கள். வசதி படைத்தவர்களோ தாங்கள் செய்யாது விட்டுவிட்டவற்றை செயல்படுத்தவே அவர்கள் தேவை என்று கருதுகிறார்கள். இந்த இடைவெளிக்கு இடையே குடும்ப பாரத்தையும், பெற்றோர்கள் கனவையும், ஆசிரியர்கள் எதிர்பார்ப்பையும், சமூகத்தின் அவலங்களையும் தாங்கிக் கொண்டு குழந்தைகள் இன்றைக்கு நடை போடுகிறார்கள். எவ்வளோ கஷ்டம். அப்பாவுடைய கனவு ஒன்று, வாத்தியாருடைய கனவு ஒன்று. நீ தான் ஸ்டேட் ஃபர்ஸ்டாக வரணும், நீ தான் அப்படி வரணும், நீ இப்படி வரணும். அந்த குழந்தைங்க மேலே ஏறி உட்காந்து எல்லாருமா போட்டு அந்த குழந்தைங்க நச்சா உன்னுடைய குழந்தை இல்லைங்கிற வார்த்தை எரிச்சல் தரலாம். ஆனால் அது சத்தியம். அவர்கள் உன் மூலம் உலகுக்கு வந்தவர்கள். அவ்வளோதான். அவங்க நம்ம மூலம் இந்த உலகத்துக்கு வந்தாங்க. அது என்ன அடுத்த வார்த்தை பாருங்க. வாழ்க்கையின் இயக்கத்தில் உருவான மகன்களும் மகள்களும் அவர்கள் நம்மிடமிருந்து வரவில்லை. வாழ்க்கையின் இயக்கத்தில் உருவான மகன்களும் மகள்களும் அவர்கள் நம்மிடமிருந்து வரவில்லை, நம் மூலமாக வருகின்றனர். அவர்கள் நம்முடன் இருந்தாலும் நமக்கு சொந்தமானவர்கள் அல்லர். நம்மிடம் இருந்தாலும் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. இன்னொரு நீளமா சொன்னா நேரம் ஆயிட்ட போது கலீல் கிப்ரானுடைய வார்த்தை. நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு அன்பை தரலாம். இந்த ஒரு வரி போதும் சார். நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு அன்பை தரலாம், உங்கள் எண்ணங்களை தராதீர்கள். உங்கள் குழந்தைகளுக்கு அன்பை தரலாம், உங்கள் எண்ணங்களை தராதீர்கள். அவர்களுக்கு சுயமான எண்ணங்கள் உண்டு.
அவர்கள் உடல்களை நீங்கள் உங்கள் இல்லத்தில் வைத்துக் கொள்ள முடியும், அவர்கள் ஆன்மாவை அல்ல. அந்த குழந்தையோட ஆன்மாவை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவர்களை யாரா சார், இந்த வார்த்தை இது அவருடைய வார்த்தை இல்லை, என்னுடைய வார்த்தை. பல பள்ளி மைதானங்கள் மயான பூமிகள். எத்தனை குழந்தைகளோட கனவின் கல்லறைகள் தெரியுமா? எத்தனை குழந்தைகளோட கனவுகள் பள்ளி மைதானங்களில் புதைக்கப்பட்டிருக்குன்னு தெரியுமா? அது எதுவாவோ ஆகணும், என்னவோ ஆகணும், சிறகடிக்கணும்னு நினைக்கிறது எல்லாத்தையும் போட்டு நசுக்கி அப்படியே உள்ள போட்டு புழிஞ்சு வச்சா எப்படி நம்முடைய மற்ற பெரியவர்களிடத்தில் ஆளுமைக்கு நமக்கு உரிமை இல்லையோ, அதே மாதிரி நம்மிடத்தில் சார்ந்திருக்கிற குழந்தைகளிடத்தில் கூட ஒரு அடக்குமுறையை கையாளுவதற்கு நமக்கு உரிமை இல்லை. வாழ்க்கை பறந்தது, நிறைய சிந்திக்க வேண்டியது, நிறைய சொல்லலாம். ஒன்று சொல்லி நான் முடிச்சிடுறேன். தெர் இஸ் எ லிமிட். ஏன் நாம மற்றவங்க குறைய பெருசுப்படுத்தக்கூடாது? ஒரு ஞானி, அவருடைய வழக்கம் என்ன தெரியுங்களா? அவர் ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறார். அந்த மளிகை கடையில் யார் என்ன கொடுத்தாலும் வாங்கி காசு செல்லுமா செல்லாதா, இன்னையிலேருந்து செல்லுமா நாளையிலேருந்து செல்லாதான்லாம் பார்க்க மாட்டார். அது என்ன கொடுத்தாலும் அப்படி உள்ள போட்டுவார். இது கள்ள நோட்டா, நல்ல நோட்டா, கோயம்புத்தூர் நோட்டா, மெட்ராஸ் நோட்டா, அதெல்லாம் பார்க்க மாட்டார். கள்ள நாட்டை அப்படியே உள்ள போட்டுக்குவார். இது கூட பரவாயில்ல, அவர் எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் பாருங்க. இப்போ இவர்கிட்ட வாங்காத ஒரு ரொட்டி வெளியில வாங்கிட்டு அது புழுத்து போச்சுன்னு வச்சுங்க, இவர்கிட்ட கொண்டாந்து உன் கடையில் தான் அந்த ரொட்டி வாங்கினேன், அது புழுத்து போச்சுன்னா கொடு, ஒன்று நல்ல ரொட்டி கையில் கொடுப்பார். உன் கடையில் வாங்கினது அழுகி போச்சு அப்படின்னா கொடுத்துருவார். எல்லாம் சொன்னா அவன் பைத்துக்காரன், லூஸு, நட்டுக்கைண்டவன், ஏமாத்தலாம், எவ்வளோ வேணா ஏமாத்தலாம். அந்த ஞானி மரணப்படுக்கையில் இருக்கார். அப்போ கடவுள்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், என்னிடத்தில் யார் எந்த நாணயத்தை கொண்டு வந்தாலும் நல்ல நாணயமா கள்ள நாணயமா என்று நான் பார்த்ததில்லை. இந்த பொருள் நல்ல பொருளா திருட்டு பொருளா என்று நான் பார்த்ததில்லை. இறைவா, நானும் ஒரு கள்ள நாணயம்தான், உன்னிடத்தில் வருகிறேன். நானே பார்க்காத போது நீ பார்க்கலாமா? நான் யாரையும் கள்ள நாணயம் தூக்கி போடலையே. அப்ப நானே தூக்கி போடாத, நான் சாதாரண மனுஷன், நானே தூக்கி போடாத போது நான் கள்ள நாணயமா நல்ல நாணயமானு பார்த்ததே இல்லை. நானே அதை தூக்கி போடாத போது உன்னை நோக்கி நான் வருகிறேன். நீ அப்ப நீ எப்படி நடந்துக்கணும்? நான் எப்படி நடந்தேன் அப்படிதான் நீ நடக்கணும் சார். இன்னொருத்தருடைய குறைகளை பெருசுப்படுத்தக்கூடாது. அப்படி நாம பெருசுப்படுத்தாம இருந்தாதான் இறைவன் நம்ம குறைகளை பெருசுப்படுத்த மாட்டான். எவ்வளவு ஆழமான ஒரு கருத்து. அதுக்கு தான் ஒரு திருவாசகம், அதை சொல்லி தான் முடிக்கிறேன். ஒன்றும் போதா நாயேனை, நான் ஒன்றுக்கு தெரிவிக்கிறேன். ஒன்றும் போதா நாயேனை உய்யக்கொண்ட நின் கருணை. நீ என்ன செலக்ட் பண்ணிட்டியப்பா? நான் ஒண்ணுமே இல்லாத ஆளு, எனக்கு எவ்வளவு பெரிய வாழ்க்கை சார். உண்மையிலேயே நமக்கு கொடுக்கப்பட்டவை, ஆசீர்வதிக்கப்பட்டவை என்னன்னு பல பேருக்கு தெரியாது. நம்ம மூச்சு விடுறோம்ல, பெரிய ஆசீர்வாதம் சார் அது. நாம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம் இல்ல, பெரிய ஆசீர்வாதம் சார் அது. நீங்க என்ன வேணா எடுத்துங்க, இன்னைக்கு இந்த நேரத்தில் இங்க உட்காந்து ஒரு 1.5 மணி நேரம் நல்ல விஷயம் கேட்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சது இல்ல, அதை விட பெரிய நல்லதுன்னு சார் இருக்க முடியும் இந்த உலகத்துல. பெரிய பாக்கியம் சார் அது. இது என்னைக்கோ என்னமோ செய்யும் சார், இன்னைக்கு இல்லை சார், என்னைக்கோ என்னமோ செய்யும். எங்கேயோ ஒரு பிரச்சனை வரும்போது அதுக்கான அந்த தீர்வு மூலிகை இங்கேருந்து வெளிப்படும். வைரஸ் மட்டும் திடீரென்று வெளிப்படுவதில்லை, வைரஸ் மட்டும் திடீரென்று வெளிப்படுவதில்லை, மூலிகைகளும் திடீரென்று வெளிப்படும். அதற்கான தீர்வுகளும் திடீரென்று வெளிப்படும். இப்ப கேட்டது ஒண்ணு வேஸ்டா போவாது. ஒன்றும் போதா நாயேனை உய்யக்கொண்ட நின் கருணை. எனக்கு எவ்வளவு பேர் இடம் கொடுத்துட்டு, இன்றே இன்றி போய்த்தோதான் ஏழை பங்கா எம் கோவே. அப்பா இறைவனை சொல்றார், ஏழை பங்கா எம் கோவே, எங்களுடைய தலைவனே. அடுத்த வார்த்தை தான் முக்கியம். நான் நல்லவனா? பெரிய தப்பு பண்ணியிருப்பேன், நான் ஏதோ பாவம் பண்ணியிருப்பேன். என் குத்தத்தெல்லாம் நீ எடுத்து லிஸ்ட் போட்டு இதெல்லாம் வரிசையா போட்டு இதெல்லாம் குற்றம், இதெல்லாம் குற்றம், இதெல்லாம் குற்றம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சா நான் என்ன கதிக்கு போவேன்? குன்றே அணைய குற்றங்கள். என் குற்றங்களை போட்டு 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 மேல போட்டா ஒரு குன்று வருமா? குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால். சார், இது குற்றம் இல்லைன்னு நினைக்கிறது இல்லையா, அதுதான் குணம்னு நினைக்கணுமா? என்ன சார் இது? அது தப்பு இல்லைன்னு இல்லை, அது ரைட்டுன்னு நினைக்கணுமா? குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டார். இதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு கேக்குறீங்களா? நான் அற இலக்கியங்கள்ல ரொம்ப ஈடுபாடு உடையவன், பக்தி இலக்கியங்களை விட.
ஏன் தெரியுமா? அற இலக்கியத்தில் சொல்லப்பட்ட சமுதாய ஒழுக்கங்கள் கெட்டுப்போனதால் தான் இன்னைக்கு நாடு வீணா போகுதுன்ற கருத்து உடையவன். பக்தி இலக்கியத்தில் என்ன சொல்லுவாங்க? நீ என்ன தப்புனா கடவுள் மன்னிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி நாட்டை கெடுத்துட்டாங்கன்னு பேசுற ஆள்லாம். ஆனா இன்னொன்னு சொல்றேன், அதே நேரத்தில் என்ன, நாம நிறைய தப்பு பண்ணிட்டோம்னு ஒரு குற்ற உணர்வு வந்து மாறணும் திருந்தணும் நினைக்கிற போது மன்னிக்கிறதுக்கு ஒரு கடவுள் இருக்கிறாருங்கிறத விட அருமையான விஷயம் இந்த உலகத்துல வேற இருக்க முடியாது. அந்த குற்ற உணர்வுல இருந்து வெளியே வரதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு வேணும் இல்ல? அதுக்கு ஒரு கடவுள் நம்மளை மன்னிக்கிறாருங்கிற போது எத்தனை பெரிய சுகம் இருக்கு ஐயா. குற்றத்திலிருந்து விடுதலை அடைவது வேறு, குற்ற உணர்விலிருந்து விடுதலை அடைவது வேறு. குற்றத்திலிருந்து விடுதலை கிடைக்கலாம், குற்ற உணர்விலிருந்து சுலபத்தில் விடுதலை கிடைக்காது. நீதிமன்றங்களின் தீர்ப்புகளில் வெளியில் வந்த பல பேரால் கூட தன் நெஞ்ச மன்றங்களின் தீர்ப்பிலிருந்து வெளியே வர முடியாமல் துடித்தவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். இந்த பக்தி அல்லது கோயிலுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? மனிதனை குற்ற உணர்விலிருந்து விடுதலை செய்வது. குற்ற உணர்விலிருந்து விடுதலை பண்ற ஆற்றல் யாருக்கு இருக்கு? கடவுளுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப எப்படி ஒரு வார்த்தைப்பட்டார் பாருங்க, குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் எந்தான் கெட்டது. உனக்கு என்னடா நஷ்டம்? இப்போ விவசாய கடனை தள்ளுபடி பண்றேன்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணா அவங்களுக்கு என்ன கடன், இந்திலிருந்து கடன் கிடையாது, நீங்கெல்லாம் கடன் கொடுத்ததாக அரசு கருதும் அப்படின்னு தள்ளுபடி பண்ணிட்டா கவர்மெண்ட் ஹஸ் தட் பவர். அதே மாதிரி நாம நிறைய பாவம் பண்ணியிருந்தா கூட சிவபெருமான் ஹஸ் தட் பவர். என்ன, இன்னையிலேருந்து அவையெல்லாம் பாவங்கள் இல்லை என்று கருதப்படும் அப்படின்னா நமக்கு ரிலீஸ் ஆர்டர் கிடைச்சி போச்சுன்னு அர்த்தம் இல்லைங்களா? இப்போ நீங்க ஒரு இடத்த வந்து பட்டா இல்லை ஒன்றும் இல்லை, அந்த இடத்த வாங்கினவெல்லாம் ஹவுசிங் போர்டு அக்யூசிஷன்ல இருக்குது, அது கேஸ்க்கு வரும் அப்படிலாம் இருக்கும்போது ஒரே ஒரு ஜிஓ இஷ்யூ பண்றான், என்ன எல்லாமே ரிலீஸ் பண்ணியாச்சு அதுலேருந்து அப்படின்னா முடிஞ்சு போச்சு, நம்மளுக்கு ஆகி போச்சு. அது மாதிரி நான் வாழ்க்கையில் பண்ண குற்றங்களை எல்லாம் நீ ஒரே ஒரு ஜிஓ போட, ஒரே ஒரு கவர்மெண்ட் போட்டா மட்டும் ஜீவோ இல்லை, காடு ஜீவோ போடலாம்ல, நீ ஒரு ஜீவோ போட. குற்றம் குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் எந்தான் கெட்டது. உனக்கு என்ன நஷ்டம்? என்ன கஷ்டம்? ஒண்ணுமே இல்லை. இறங்கிடாய் என் தோள் முக்கன் எம்மானே, 8 தோள் 3 கண் உடைய இறைவா, என் குற்றங்களை எல்லாம் குணம் என்று கொள்ளக்கூடாதா? உண்மை. குற்றம் பார்க்கில் சுற்றமில்லை, மனிதனுக்கும் பொருந்தும் கடவுளுக்கும் பொருந்தும். கடவுள் குற்றம் பார்ப்பது என்று தொடங்கினார், அவரை ஃபாலோ பண்ணுவதற்கு ஒரு ஆள் கூட இந்த உலகத்தில் கிடைக்காத பரிதாபமான நிலைக்கு தள்ளப்படுவார். அவருக்கு ஃபாலோவர்ஸே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு தப்பு பண்ணாதான் தான் என் பின்னால் வரணும்னா கடவுளோட நிலைமை என்ன ஆகுறது? அதனால அவர் என்ன பண்றார்? குற்றங்களை மன்னிக்க வேண்டியிருக்கு. குற்றம் பார்க்கில் சுற்றமில்லை என்று கடவுளே நடந்து கொள்ளுகிற போது நாமும் குற்றம் பார்க்கில் சுற்றமில்லை என்று நடந்து கொள்ள வேண்டியவர்கள். அது மட்டுமல்ல, மற்றவர் குற்றங்களை நாம் பெரிதுபடுத்துவதில்லை என்று வாழ்ந்தால்தான் நம்முடைய குற்றங்களை இறைவன் பெரிதுபடுத்துவதில்லை என்று விடைபெற முடியும். நன்றி, வணக்கம்.